தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 27வது வாக்கியம். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடுகின்றோம். தெய்வத்தால் எல்லாம் காரியம் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், இது எல்லாமே தெய்வத்தால் முடியாது, நம்மளால் தான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் உலகத்தை மையப்படுத்தி கொண்டு, நம்முடைய அறிவை மையப்படுத்தி கொண்டு, நம்மிடத்தின் செல்வாக்கையும் பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி கொண்டு, அல்லது நம்முடைய உழைப்பை மையப்படுத்தி கொண்டு நாம் செய்வோம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதுவுமே நம்மளால் செய்ய முடியவில்லை. தெய்வத்தால் மட்டுமே தான் முடியும் என்பதை நமக்கு வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாளும் நமக்கு அதன் கற்றுத் தருகின்றாள். அங்கு வானதூதர் வந்து சொன்ன பொழுது மரியாள் அது எங்கனம் சாத்தியமாகும் என்று கேட்ட பொழுது வானதூதர் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோரும் தெரியும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம், ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அதே மாதிரி எரேமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற 32ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம், நான் ஆண்டவர், என்னால் ஆகாத காரியம் ஏதேனும் உண்டோ? அன்பர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வானத்தை கிழித்து மன்னாவை பொழிந்த தெய்வத்திற்கு, கடலை பிரித்து வழியை உண்டாக்கின தெய்வத்திற்கு, பாறையிலிருந்து தண்ணீரை தந்த தெய்வத்திற்கு நம்முடைய வேதனைகள், நம்முடைய காயங்கள், நம்முடைய அவமானங்கள், நாம் சந்திக்கின்ற நெருக்கடிகள், நம்முடைய கடன் தொழிலிருந்தெல்லாம் அவருக்கு விடுதலை தர முடியாதா? அவருக்கு விடுதலை தர முடியும். அப்போ தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அப்போ எப்படி தெய்வம் நேரடியாவா? அல்ல. தெய்வம் மனிதர்கள் வழியாக செயல்படுவார். தெய்வம் இயற்கை வழியாக, தெய்வம் பல வடிவத்தில் தெய்வம் செயல்படுவார். அப்போ தெய்வம் செயல்பட வேண்டும் என்றால் நான் இறைவன் என் வாழ்க்கையில் செயல்பட நான் அனுமதிக்க வேண்டும். அது இறைவன் சன்னதியில் போனால் தான் முடியும். ஆண்டவரே, எனக்கு வழியை காட்டும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு நான் தேவாலயத்துக்கு போனால் தான் முடியும். வார்த்தையை படித்தால் தான் முடியும். நான் வார்த்தையும் படிப்பதில்லை, தேவாலயத்துக்கும் போவதில்லை. நான் பார்க்கின்றேன் தெய்வம் செயல்படுவார் என்றால் எப்படி அவர் வழி காட்டுவார்? உதாரணம், இதிலிருந்து நான் விடுதலை பெற நெருக்கடி உண்டு, இந்த நெருக்கடிந்து விடுதலை பெறுவதற்கு இதுதான் வழி என்று இந்த இடத்தில் தெய்வம் வைத்திருக்கின்றார். இப்படி போனால் இந்த நெருக்கடிலிருந்து தப்பிக்க முடியும். நான் அங்கே கடவுள்கிட்ட போனால் தான் கடவுள் எனக்கு வழியை காட்டுகின்றார். ஆனால் நான் அங்கு போவதில்லை. அங்கு நான் போகாமல் மனிதனை தேடி போகிறேன். நான் மனிதர் எனக்கு உதவி செய்வார்கள், கடவுள் தானே மனித வழியாக செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இங்கே போகாமல் இங்கே நான் போய் கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் எனக்கு அங்கு விடுதலை கிடைக்காது. தெய்வ சன்னதி நான் போனால் மட்டுமே தான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நீ எந்த மனிதனை நீ சந்திக்க வேண்டும், எந்த விதத்தில் நீ சந்திக்க வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் மற்றவர் நமக்கு வெளிப்படுத்துகிற சமயத்தில் அதுக்கேற்றபடி நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நாம் இறைவனை நம்பாமல் உலகத்தையும், நம்முடைய செல்வாக்கையும், நம்முடைய பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டு, நம்முடைய உழைப்பை நம்பிக்கொண்டு நாம் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக நாம் ஏமாந்தான் போவோம். நம்முடைய நெருக்கடிகள், எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வரட்டும், எப்பேற்பட்ட வேதனைகள் வரட்டும், தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. நிச்சயமாக நம் தெய்வம் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் ஒழிய கெடுதல் ஒரு நாளும் செய்ய மாட்டார். இந்த உணர்வோடு நாம் அன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எந்த சூழலிலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். எந்த சூழலிலும் நான் கீழும் விழ மாட்டேன். காரணம், நீ என்னை காத்துக்கொள்வீர். என்னுடைய எல்லா நெருக்கடிகளிலிருந்தும், எல்லா வேதனைகளிலிருந்தும் நீர் எனக்கு விடுதலை தருவீர். அந்த விடுதலையை நான் எப்படி அனுபவிக்க முடியும் என்றால், நான் உன்னை தேடி வந்தால் மட்டுமே தான் முடியும். அப்போ தான் நீ எனக்கு வழி காட்டுவீர். ஆண்டவரே, இருளில் வாழ்கிற எனக்கு வெளிச்சமாக நீ கடந்து வாரும். அந்த வெளிச்சமாக வார்த்தையை நீ தருகின்றேன். அந்த வார்த்தையை நான் செயல்படுத்த தூய ஆவிக்கு ஏற்ற விதத்தில் நான் வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.